அந்த காலத்தில் 1000 பொய் சொல்லி ஒரு திருமணம் செய்யலாம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். ஆனால் அதை நம்பி தற்பொழுது ஒரே ஒரு பொய்யை சொல்லி திருமணம் செய்திருக்கிறார் ஒரு பெண். ஆனால் சொன்ன பொய்யோ கொஞ்சம் வில்லங்கமான பொய்யாக மாற அதனால் தற்பொழுது கம்பி என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் அந்த பெண். நாமக்கல் மாவட்டம் பெரிய மணலியைச் சேர்ந்த 29 வயதாகும் நவீன்குமார் என்பவர் கோவையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் உதவி மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாமக்கல் ராமாபுரம் புதூரைச் சேர்ந்த தன்வர்த்தினியுடன் திருமணம் நடந்துள்ளது. திருமணத்திற்கு பெண் பார்த்தபோது தன்வர்த்தினி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உதவி கலெக்டராக பணிபுரிந்து வருவதாக நவீன்குமாரின் பெற்றோரிடம் கூறியிருந்தார்களாம். தன்வர்த்தினியின் தோற்றம், செயல்பாடுகள் மற்றும் நுனிநாக்கில் பேசிய ஆங்கிலத்தால் வங்கி அதிகாரி நவீன்குமாரின் குடும்பம் அவர் சொல்வதை சிறிதும் ஆலோசிக்காமல் உடனே அதையும் நம்ப தொடங்கி திருமணத்தையும் நடத்தி வைத்தனர். திருமணத்திற்கு பிறகே தன்வர்த்தினி சொன்ன ஒவ்வொரு குட்டும் வெளியே வந்திருக்கிறது. இது பற்றி போலீசாரிடம் கூறும்போது தன்வர்த்தினி உண்மையில் உதவி கலெக்டராக பணிபுரியவில்லை என்றும் அவர் ஏமாற்றி வங்கி அதிகாரியை திருமணம் செய்து கொண்டதையும் மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்திற்கு பின்பு கண்டுபிடித்து உள்ளனர். பின்பு அவரை கையும் களவுமாக பிடித்து போலீசிலும் ஒப்படைத்தனர். இது பற்றி போலீசார் கூறும்போது போலி உதவி கலெக்டர் தன்வர்த்தினியின் பொள்ளாச்சி வீட்டிற்கு சென்று சோதனை செய்தோம். அங்கிருந்த ஆவணங்கள் மற்றும் லேப்டாப் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. அதை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறோம். மேலும் வேறு யாரேனும் இந்த பெண்ணால் பாதிக்கப்பட்டு உள்ளனரா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகிறோம். அதோடு தன்வர்த்தினிக்கு போலி அடையாள அட்டை தயாரித்து கொடுத்தது யார், வேறு யாரேனும் அவருக்கு உதவி உள்ளனரா, இந்த பெண்ணுக்கு பின்னால் மிகப்பெரிய நெட்வொர்க் செயல்படுகிறதா என்பது குறித்தும் தீவிரமாக விசாரித்து வருகிறோம் என்கிறார்கள். இந்த நவீன காலத்தில் பெண்ணுக்கும் சரி மாப்பிள்ளைக்கும் சரி திருமணம் சரியாக நடந்து முடிப்பதற்குள் இரு வீட்டாரும் தங்களது உயிரை கையில் பிடித்துக் கொண்டே இருக்கின்றனர். இதற்கு முன்பெல்லாம் திருமணம் என்பது இரு வீட்டாரும் சொன்னது போன்று அனைத்தும் சரியாக இருக்கிறதா, மனப்பொருத்தம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கலந்து ஆலோசித்தே ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பார். ஆனால் இன்று மனப்பொருத்தத்தை விட பணப்பொருத்தம் சரியாக இருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்து பாதி திருமணம் வேக வேகமாக நடப்பதனாலேயே இவ்வாறு மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்றைய கால தலைமுறையினர் பணத்தை மட்டும் அதிகம் விரும்புவதால் இது போன்று ஏமாற்றுபவர்களும் அவர்களின் ஆசைகளையும் தேவைகளையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தன்னை பணக்கார குடும்பத்திலிருந்து வந்ததாகவும் நிறைய பணம் சம்பாதிப்பதாகவும் காட்டிக்கொண்டு அவர்களை ஈஸியாக வலையில் விழ வைப்பதாகவும் இவர்களும் அதை நம்பி விழுந்து விடுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.